அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நவீன கால இந்தியா மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு 30 நாட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, திருப்பத்தூர் கோட்டை. மருது சகோதரர் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். அடுத்த வினா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது எப்பொழுது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது எப்பொழுது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1931 மார்ச் 5. அடுத்த வினா, இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்ட நாள். ஒரு முக்கியமான வினா. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்ட நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1931 செப்டம்பர் 7. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்ட நாள் 1931 செப்டம்பர் 7. நான்காவது வினா, எப்போது வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது? எப்போது வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 1945 ஜூன் 14. எப்பொழுது வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டதுன்னா 1945 ஜூன் 14. தி இந்து என்னும் செய்தி பத்திரிகை எப்போது தொடங்கப்பட்டது? தி இந்து என்னும் செய்தி பத்திரிகை எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1878. தி இந்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1878. அடுத்த வினா, 1852 யார் சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவினார்? 1852 யார் சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவினார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இருவரும், கஜுலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார். அடுத்த வினா, வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தின் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை வழிநடத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை வழிநடத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கான் அப்துல் காபர் கான். எட்டாவது வினா, 1920 டிசம்பர் மாதம் நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. 1920 டிசம்பர் மாதம் நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சி விஜயராகவாச்சாரியார். ஒன்பதாவது வினா, மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற நாள். மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 1932 நவம்பர் 17. பத்தாவது வினா, பம்பாயில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை எப்போது நிறைவேற்றியது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1942 ஆகஸ்ட் 8. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8. 11வது வினா, இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதன் என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதன் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த வினா, ஆங்கில கல்வி முறை இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆங்கில கல்வி முறை இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1835. 13வது வினா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை மற்றும் அதை அடைந்தே தீர்வேன் என்ற வாசகத்தை திலகர் முழங்கிய ஆண்டு எப்பொழுது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1897. அடுத்த வினா, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, WC பானர்ஜி. 15வது வினா, டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இலவு வாரம். டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் இலவு வாரம். 16வது வினா, 1961ஆம் ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. 1961ஆம் ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கானிங் பிரபு. அடுத்த வினா, காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார்? காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்த வினா, கீதா ரகசியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கீதா ரகசியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பாலகங்காதர் திலகர். அடுத்த வினா, ஈவேராவால் தொடங்கப்பட்ட சமுதாய சீர்திருத்த இயக்கம் என்ன? ஈவேராவால் தொடங்கப்பட்ட சமுதாய சீர்திருத்த இயக்கம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சுயமரியாதை இயக்கம். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1925. அடுத்த வினா,
சரியான காலவரிசை தருக. இது ஒரு முக்கியமான வினா, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வேலூர் கழகம், அடுத்தது மங்கள் பாண்டேயின் கழகம், அடுத்து மீரட் கழகம், லாஸ்ட் தான் உங்களுக்கு ஜான்சி ராயின் தோல்வி. அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த வினா, யாருடன் இணைந்து பகத்சிங் 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு வீசினார்? இது ஒரு முக்கியமான வினா. யாருடன் இணைந்து பகத்சிங் 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு வீசினார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பி.கே. தத். அடுத்த வினா, வேல்ஸ் இளவரசர் எப்பொழுது இந்தியாவிற்கு வருகை தந்தார்? வேல்ஸ் இளவரசர் எப்பொழுது இந்தியாவிற்கு வருகை தந்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 1921. 23வது வினா, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மதன் மோகன் மாளவியா. அடுத்த வினா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருடன் தொடர்புடையது எது? கீழ்கண்டவற்றுள் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருடன் தொடர்புடையது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மூக் நாயக். அடுத்த வினா, எந்த ஆண்டு சுதேசமித்திரன் இதழ் நாளிதழாக மாறியது? எந்த ஆண்டு சுதேசமித்திரன் இதழ் நாளிதழாக மாறியது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 1899. அடுத்த வினா, மைக்கேல் ஓ டயரை படுகொலை செய்தவர் யார்? மைக்கேல் ஓ டயரை படுகொலை செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, உத்தம் சிங். அடுத்த வினா, இந்திய விடுதலையே இந்திய விசுவாசத்தின் விலையாகும் என்று அறிவித்தவர் யார்? இந்திய விடுதலையே இந்திய விசுவாசத்தின் விலையாகும் என்று அறிவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அன்னி பெசன்ட். 28வது வினா, பின்வருவனவற்றுள் தவறான இணை எது? பின்வருவனவற்றுள் தவறான இணை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சுரேந்திரநாத் ஆர்யா மிதவாதி இல்லை, அது தப்பு. அடுத்த வினா, காங்கிரஸ் பிளவு எந்த மாநாட்டில் எப்பொழுது நடைபெற்றது? காங்கிரஸ் பிளவு எந்த மாநாட்டில் எப்பொழுது நடைபெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சூரத் மாநாடு 1907. கடைசி வினா, இந்திய மாநிலத்தின் முதல் பெண் கவர்னர் யார்? இந்திய மாநிலத்தின் முதல் பெண் கவர்னர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சரோஜினி நாயுடு. நண்பர்களே, நீங்கள் நம்ம நவீன கால இந்தியா மற்றும் இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு 30 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.